எனக்கு இந்த நல்ல சொற்களை சொல்லுவது பிடிக்கும், நல்ல சொற்களை சொல்றது பிடிக்கும். இந்த மன தூய்மை இந்த எங்கிருந்துங்க இதுக்கு விளக்கம் எடுக்கிறது? பாரதி தான் சொல்லுவான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. இந்த மனசை எப்படிங்க கழுவுறது? மன தூய்மை பெற வேண்டும் என்றால் இந்த வாசகம் புரிகிறதா என்று பாருங்கள். பல குருமார்களை வாசித்து அவர்களுடைய பெருங்கருணையால் சொல்கிறேன். மன தூய்மைங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லோரும் மன தூய்மை கொண்டவர்களா? எத்தனையோ மிகப்பெரிய நிலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இவர்கள் மன தூய்மை கொண்டவர்கள்னு சொல்ல முடியுமா? மன தூய்மை என்பது ஒரு நிலை, பர்மனண்டா அது இருக்காதுங்க. அது ஒரு நிலை, நம் எல்லோரையும் கடந்து போகும் ஒரு நிலைதான் மன தூய்மை. அந்த மன தூய்மை கடந்து போகின்ற அந்த நிலை எது தெரியுமா? அந்த புள்ளி எது தெரியுமா? மன அமைதி. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனமே தூய்மையாக இருக்கிறது. எந்த மனம் பொங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த மனம் அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதோ இந்த மனம் இரண்டு கைகளை விரித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கிறதே, அது தூய்மையான மனம். அந்த தூய்மைக்கு காரணம் மன அமைதி. மன அமைதியோடு இருப்பது, இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். அடங்கிய மனமே குரு. எந்த மனம் அடங்கி இருக்கிறதோ அந்த மனமே குரு. இந்த மனம் நமக்கு அடங்குகிறதா? மன அமைதி எனக்கு இரண்டு விஷயங்களில் இந்த உலகம் பாடுபட்டு கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, மன அமைதி குலைந்த மக்கள். இன்னும் ஒரு மனம், அது மன அமைதி யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே முயற்சி கொண்டிருக்கக்கூடிய மனங்கள். இந்த இரண்டின் காரணமாகத்தான் உலகம் அமைதி இழந்து கொண்டிருக்கிறது. மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? மன தூய்மையாக இருத்தல், மன அமைதியாக இருத்தல், இரண்டும் ஒரே சொல். நான் உண்மையா சொல்றேங்க. ஆற்றல் பெருக வேண்டும் என்றால், ஒழுங்காற்றல் பெற வேண்டும் என்றால், நல் ஒழுக்க ஆற்றல் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல சொற்களை சொல்லி பழக வேண்டும். நேற்று இரவு சென்னையில் இருந்து விமானம் கிளம்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழல். என்னால் விமான நிலையத்திற்கு போய் சென்று சேர்ந்து விடவே முடியாது என்பதற்கான சூழல். 2 மணி நேரமாக நான் சாலையில் போராடி கொண்டிருக்கிறேன் அங்கு போய் சேர்வதற்கு. அவ்வளவு நெரிசல். நான் நாராயணன் அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா வர இயலாம போவும் போல இருக்கு வான ஊர்தியில, வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் கிளம்பணும். இல்ல நீங்க போங்க, நீங்க வாசல்ல இருந்து எனக்கு போன் பண்ணுங்க, என்னுடைய போன் ரொம்ப லோ பேட்டரியா இருக்குங்க, பேச முடியுமான்னு தெரியல. நீங்க போங்க, முடியும் போங்க, வந்துருவீங்க. போன் வச்சுட்டார். போனேன். 1.5 மணித்தியாலம் தாமதம். பயணப்பட்டுட்டு வந்துட்டேன். வந்து இறங்கனுடன் அவர் சொன்ன ஒரு சொல், நீங்க துன்பத்தில் இருக்கிறீர்கள், வர முடியாது என்கின்ற சூழலில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு மட்டும் அல்ல துன்பம், நீங்கள் வர இல்லை என்றால் நாங்கள் என்னுடைய அது எதிர்பார்ப்புகள் எல்லாம் துன்பத்திற்குள் போகும் அப்படிங்கிற நினைப்புல நீங்க தொலைபேசி வைத்த அந்த வினாடியில் இருந்து வாழ்க வளமுடன் என்கின்ற மந்திரத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க நிற்கிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள் தான். ஒரு விஷயம் கேடாக முடிய போகிறது என்றால் என்னுடைய சக்தி நிலையை நான் நன்மையின் பால் செலுத்துகின்ற அந்த வேகத்தில், தீவிரத்தனத்தில் நிகழக்கூடிய கேட்டை என்னால் நிகழாமல் செய்துவிட முடியும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை தான் நான் இப்பொழுது சொன்னேன். நம்முடைய மனங்களை நாம் ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது
அந்த ஒருமுகப்படுத்துகின்ற அந்த ஆற்றலில் நிறைவான அமைதியான உலகத்திற்கான நன்மைக்கான விஷயங்களை நான் விதைக்கின்ற பொழுது அந்த தீவிரத்தன்மை செயல்படுகிறது என்பதனை மட்டும் நம்பினால் போதும். இது அறிவியல் பூர்வமானது. இதில் எந்த ஒரு மூடப்பழக்கத்தின் ஒரு மூடத்தனமும் இல்லை. நான் சமீபத்திலையா எனக்கு டிவி பார்க்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வாசிக்கிற பழக்கம் கூடுனதனால். நிறைய வேகமான காட்சிகளை பார்த்தால் மனம் கொந்தளிக்கிறது, அமைதியா வாசிக்க முடியல. இங்க எல்லாருமே ஒரு வினாடிக்குள் தியானத்திற்குள் போகிறீர்கள். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தண்டனை தர வேண்டும் என்றால் நீங்க எந்த தண்டனையும் தர வேண்டாம். தனியா அவன் போனை புடுங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காருன்னு சொன்னா அவன் நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சிருவான். அந்த தண்டனைக்கு அவ்வளவு பயம் அவனுக்கு. பின்னி எடுத்துருங்க 3 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தா. எங்க வலிக்குதுன்னே தெரியாது, உடம்பெல்லாம் வலிக்கும். தியானமாக உட்காருவது அப்படிங்கிறது மன அமைதிக்கான மிக அடிப்படையான தளம். அடுத்தவங்க நம்ம காதில் போடுகின்ற இந்த 2 விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒண்ணு வாயில போடுறது, ஒண்ணு காதுல விழுறது. வாயில போற விஷயத்துக்கு முறிவு உண்டு, காதுல போற விஷயத்துக்கு முறிவு இல்லை. கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கு மூடி இருக்கு, காதுக்கு இல்ல பாருங்க. காதில் வந்து விழும், கண்கள் சென்று பற்றும். இதுக்குதான் மூடி வேணும். நான் இதை மூடிக்கொண்டு அகக்கண்களை திறந்து புத்தகம் வாசிக்கின்ற வழக்கம் கொண்டவள். புத்தகங்களை வாசிக்கிறேன். என்னுடைய தாயார் என்னை அழைத்தார்கள், ஏதோ வேலைக்காக போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். தாயார் வருவதற்கு காலதாமதமாகுது. அப்போ என்னுடைய தாயாருடைய அறையில தொலைக்காட்சி ஓடிட்டு ஒரு காட்சி பார்த்தேன். அப்படியே நான் சொல்லிடுறேன். இத நாம் மன அமைதி பெறுவது ஒன்று, மற்றவர்கள் நம் மன அமைதியை கெடுக்க ஒட்டாதபடிக்கு நாம் கொள்ள வேண்டிய பயிற்சி ஒன்று. யாரும் நமக்கு தொந்தரவு செய்யவில்லை என்றால் நாம் மன அமைதியாக இருப்பது என்பது நம் பயிற்சியில் நமக்கு வரும். யார் தொந்தரவு செய்தாலும் நான் மன அமைதி இழக்க மாட்டேன் என்கின்ற நிலை இருக்கிறது. அது மிக உயர்ந்த நிலை. அது நம்ம கிட்ட இல்ல, முக்கியமா பெண்கள் கிட்ட இல்ல. கஷ்டங்க. இப்படி ப்ரொவோக் பண்ணிடலாம் நம்மள, இப்படி தவறான முடிவுகளுக்கு இப்படி கூட்டிட்டு போயிடலாம். நான் சொன்னேன்ல, அவ அப்படிதான். முடிஞ்சு போச்சுங்க, அந்த ஒரு வார்த்தை போதும். நான் அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லல, முடிஞ்சது. என்ன சொன்ன என்ன பத்தி? மன அமைதி கெடும். அடுத்தவர்கள் நம் மன அமைதியை கெடுக்கிறார்கள். நம் மன அமைதி கெடுகின்ற பொழுது இந்த உலக அமைதி கெடுகிறது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. மன அமைதியை கெடுக்கின்றவர்களுடைய நோக்கம் நம் அமைதி மட்டும் கெடுவதல்ல, நம் மூலமாக சில அமைதிகளை கெடுப்பதும் தான். தொலைக்காட்சியில ஒரு சீரியல், நான் சீரியல் பார்க்க மாட்டேன். அது பக்கத்து வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமம். நான் பார்ப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் அது பார்ப்பது ரொம்ப சுகமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நான் ஏதோ சாமி தொடர்பா ஒரு காட்சி போய்கிட்டே, சக்தி, எனக்கு சக்தி பிடிக்கும், பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காட்சி வந்ததுங்க, என் மனசுல ஏதோ கதவு திறந்துருச்சு. நான் அதை நான் அறிந்த மொழியில் சொல்ல முயற்சிக்கிறேன். இறை அருளும் குரு அருளும் இருந்தால் உங்களுக்கும் புரியும். ஆதிபராசக்தி அப்படி வந்து நிக்கிறா. ஆதிபராசக்தியினுடைய சக்தி கூடிக்கிட்டே போகுது. நாமெல்லாம் தான் ஆதிபராசக்தி. சக்தி கூடிக்கிட்டே போகுது. ஒரு அசுரன் நின்று தவம் செய்கிறான். அந்த அசுரனின் பெயர் துர்கா மாசுர், அவன் பேரு. அவனை வதம் செய்ததனால் துர்கைங்கிற பேர் இவளுக்கு வருது. துர்கனை வதைத்தவள், அதனால் துர்கை. அந்த துர்கா மாசுரன் அப்படின்னு வந்து நிக்கிறான். தோற்கடிச்சு அமிச்சிடுறா. வந்து தவம் செய்யறாங்க. நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய சக்தி நிலையை அழிப்பதற்காக ஒரு
தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை வேலை செய்யுது. இப்படி நினைச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி வேலை செய்யுது. உயர்ந்த ஒரு எனர்ஜியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு சாதாரண எனர்ஜி, கீழ்த்தரமான எனர்ஜி வேலை செய்யுது. அது தவம் இருக்குதுங்க. தவம் இருந்து அது யார கூப்பிடுது தெரியுமா? காளியை கூப்பிடுது. காளி கொஞ்சம் உக்கிரம்ல, காளி வரா. ரொம்ப கடுமையான தவம் செய்கிறான். காளி வருகிறாள். காளி இடத்தில் துர்காமாசுரன் கேட்கிறான், நான் ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும், உபயம் தா. இந்த போலீஸ்காரருக்கும் திருடருக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க. அவனுக்கு திருட தெரியும், இவருக்கு அவன் எப்படி திருடுறான்னு தெரியும். அப்பதானே பிடிக்க முடியும். இல்ல, ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவன் எப்படிலாம் திருடுவான்றது தெரியும். நான் சில வார்த்தைகளை, சில வில்லங்கமான விஷயங்களை நான் கேட்டு வச்சுக்குவேன். ஏன்னா இப்படி எல்லாம் தான்ப்பா போய் சிக்கிறேன்னு சொல்லணும்ல என் பிள்ளைகளுக்கு. நான் அதை நல்லா பாக்குறேங்க. அவன் உட்கார்றான் பாருங்க, உட்கார்ந்து தவம் செய்யறான். காளி வரா. காளியால அவன் அந்த அந்த துன்மார்கனா இருக்கிறான், ரொம்ப துஷ்டனா இருக்கிறான். அவன் முன்னால் நிக்க முடியல, மறைஞ்சிடறான். மறைஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்? கடுமையா தவம் செய்யறான். கை காலை அறுத்து போடுறாங்க. காளியை நிர்பந்திக்கிறான், வர சொல்லி காளியை நிர்பந்திக்கிறான். காளி வர்றா, வந்து நிக்கிறா. சொல்லு என்ன? நான் ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும், உபாயம் சொல். மறுபடியும் போயிடுறா. நீ போகலனா நான் விட மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன், நில்லு, சொல்லு எனக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறுத்து அறுத்து போடுறாங்க. உடம்பெல்லாம் அறுக்கிறாங்க. தலையை அறுக்க போகும்போது வந்துட்டா. என்ன வேணும் உனக்கு? ஆதிபராசக்தியை நான் கொல்லணும், அவளை ஜெயிக்கணும், என்ன வழின்னு சொல்லு. அவளெல்லாம் ஜெயிக்க முடியாது. இல்ல இல்ல, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கும். ஒரு சக்தி இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. சக்தியெல்லாம் அழிக்க முடியாது, ஆனா பலவீனப்படுத்த முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலவீனப்படுத்த முடியும். எப்படி பலவீனப்படுத்துவது? ஒரு உபாயம் சொல்லி தர்றாங்க. அவ தவச்சீலர்கள் கூட்டம் என்பதனால் அந்த உபாயத்தை சொல்கிறேன், நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கை. ஏன்னா மந்திரம் சொல்றா. காளி சொல்கிறாள், ஆதிபராசக்தி உன் முன்னால் வந்த பொழுது, அவ பெரிய சக்தி இல்லையா, பெருங்கருணை இல்லையா, அந்த சக்தி ஆற்றல நீ வலுவிழக்க செய்யறதுக்கு அவளுக்கு எதிராக நிந்தனை பேசு, வசை சொற்களை பயன்படுத்து, கெட்ட வார்த்தைகளை சொல், அவள் ஆற்றல் குறையும். அப்பொழுது நீ அவளை ஜெயிக்கலாமா இல்லையா என்பது உன் விதி அப்படின்ட்டு அவ போயிருவா. இந்த கதை என்ன நடந்ததெல்லாம் நான் பார்க்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் தியானத்துல உட்கார்ந்துட்டேன். எந்த ஒரு சக்தி நிலையையும், உயர்ந்த சக்தி நிலையை இல்லாமல் ஆக்குவதற்கான வசை சொற்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வசை சொற்களை அழிக்க வேண்டும் என்றால் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நிரந்தரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீய ஆற்றலுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும். தீய ஆற்றலை இல்லாமல் ஆக்குவதற்கு, நல்ல ஆற்றலை பெருக்குவதற்கு நம்மால் முடியும். விவேகானந்தர் சொல்கிறாருங்க, வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க, நானும் கும்பிடுறேன். நான் சொல்றதுக்கு எதிரா நீ ஒரு வேட்கையை வை, உனக்கு எதிரா நான் ஒரு வேட்கையை வைக்கிறேன், சாமி யார் பேச்ச கேக்குதுன்னு பார்க்கலாங்கிறாருங்க. அவ்வளவு துணிச்சலாக நீங்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், இறைவனிடத்தில் என்னால் தீவிரமாக ஒன்றை கேட்க முடியும், தெரியும். எதை நாம் தீவிரமாக கேட்கிறோமோ ஆற்றல் அதற்கு பதில் தருகிறது என்று பேசுகிறார். நன்மையை ஜெயிக்க வேண்டும் என்றால், தீமையை வெல்ல வேண்டும் என்றால், நாம் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மையை காட்டியாக வேண்டும். யார் ஒருவர் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சில வார்த்தைகளை பெறுகிறார்கள். நான் சமீப காலமாக ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி ஞானி ரூமி, ஜலாலுத்தீன் ரூமி என்பது அவன் பெயர்.
பாரசீகத்தில் 60,000 கன்னிகளுக்கு மேல் எழுதியிருக்கிறான். 6 புத்தகங்களாக அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். அப்படி வாசிக்கின்ற பொழுது ரூமி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். பெண் என்பவள் வெறும் அன்பு செலுத்துகின்ற ஒரு உயிர் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க. அன்பு செலுத்துகின்ற உயிர் மட்டும் இல்லையாம் பெண், அவள் இறைவனிடமிருந்து வந்த பரிசு பொருள் என்று எழுதுகிறார். ஏன் 70% பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த பரிசு பொருளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்கிறது, அதனால் அவர்கள் இருக்கிறார்கள். காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள், இது ரூமி சொல்றது. ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறார். சக்தி நிலை இருக்கு இல்லையா, அந்த சக்தி நிலை நன்மைக்கு முன்னால் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தல் என்பது ஞானம் என்று பேசுகிறான் ரூமி. ரூமி இன்னொரு வார்த்தை சொல்றான். எனக்கு என்னமோ இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி, 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த ரூமி, ரூமிக்கு மகரிஷியை தெரியாது, கண்டிப்பாக மகரிஷிக்கு ரூமியை தெரிந்திருக்கும். என்னால் அவர் முன்னால வாழ்ந்தவர். ஏதோ ஒரு சின்ன லிங்க் இருக்குங்க இவங்க எல்லாருக்குமே, என்னன்னு தெரியல, கனெக்டடா இருக்கிறாங்க. கான்டாக்ட்ங்கிறது வேற, கனெக்டட்ன்றது வேற. ஐயா தான் சொல்லுவார், குருஜி சொல்லுவார், உறவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறுன்னு சொல்லுவார். ஒரு எஜமானனிடத்தில் ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் பணத்திற்காகவும் சோறுக்காகவும் தன் வாழ்க்கை நலத்துக்குமாக செய்கிறான், அது உணர்வு. வேலை செய்து கொண்டே ஒரு கட்டத்திற்கு மேல் தன் எஜமானினுடைய சுக துக்கம் எல்லாம் தன் சுக துக்கமாக எண்ண ஆரம்பித்து அந்த எஜமானனோடு அவன் ஒன்று கலந்து விடுகிறானே, அது உறவு என்று சொல்லுவார் குருநாதர். ரூமி இதை சொல்லுகிறார், விவேகானந்தர் இதை சொல்லுகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணர் இதை சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் நான் நுழைந்து பார்க்கிறேன். தனி மனித அமைதிக்கான வழி என்பது, நம் மனதை அடங்க வைப்பதற்கான வழி என்பது, நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் கான்டாக்ட்ல இருக்கிறத விட கனெக்டடா இருக்கணும் என்பதுதான். இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, 77 பேர் தானே இருந்தீங்க காலையில, 3 பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க பாருங்க, 80 ஆச்சு பாருங்க. அது இந்த கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பல லட்சம் நீங்கள் ஆசிரமங்களில் சீடர்களாகவும் அதை வழி பின்பற்றுகின்றவர்களாகவும் நீங்கள் தியானிகளாகவும் நீங்கள் சேர்க்கிறீர்களோ, அதே போல் இந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டே போகும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, எனக்கு சில ஆசிரமத்துக்கிட்ட போனா ஏழை ஆயிடுறாங்க. இங்க பணக்காரரா இருக்கிறீங்க, பணம் படைத்தவர்கள், ஆரோக்கியம் பெற்றவர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், உலக அமைதி தவிர, அருள் ஆற்றல் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பொது அமைதிக்காக பாடுபடக்கூடியவர்களுக்காக நான் இங்கே உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். வல்ல இறைவனின் பெருங்கருணை உங்கள் அத்துணை பேர் மீதும் பொழிவதாக. யோசித்து பார்த்தால் ரூமி சொல்வது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருகிறது. பொதுமக்களுக்காக சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அருளை தேடுகிறீர்கள் என்றால் அருள் உங்களை தேடுகிறது. நீங்கள் பயத்தை தேடுகிறீர்கள் என்றால் பயம் உங்களை தேடுகிறது. நீங்கள் மரணத்தை நாடுகிறீர்கள் என்றால் அந்த மரணம் உங்களை தேடுகிறது. எதையும் நீங்கள் உள்ளுக்குள் எதையும் நீங்கள் தேடுகிறீர்களோ, எதையும் நீங்கள் தேடலாம், அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இது ரூமி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒருவேளை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் நிலத்தில் இருந்து, உங்கள் கால்களில் இருந்து நிலம் வழுவிவிடக்கூடும். அவன் சொல்கிறான், ரொம்ப தெளிவா சொல்றான், உங்கள் காரணங்களால். இதத்தான் தலைவர் சொன்னார், எஸ்கேஎம் பேசும்போது சொன்னார். எனக்கு உடனே ரூமி கனெக்ட் ஆச்சு. உள்ள சொல்றார்,
ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, உன் உலகம் வேறு, நீ பார்க்க வேண்டிய உலகம் வேறு. முதலில் அந்த கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு என்று நம்மை அழைக்கிறார். ஏற்கனவே முடிவு செய்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்து கீழே இறங்கி இந்த உலகத்தை பார்ப்பது. என்ன வார்த்தைங்க அது? உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான் ரூமி. அதன் மீது சந்தேகம் வந்து இதுதான் என் தோல்விக்கு காரணம் என்ற பொறுப்புணர்வு எப்பொழுது உனக்கு வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் அருள் கூடும் என்று பேசுகிறார் வேதாத்ரி மகரிஷி. அதைத்தான் SKM அவர்கள் சொன்னார்கள். எனக்கு இவர் மேல எனக்கு கவனம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு தியானம் எல்லாம் என்னென்னலாம் முதல்ல தெரியாது. அதெல்லாம் அப்படிலாம் உட்கார்றதெல்லாம் என்னன்னு தெரியும். எனக்கு தொழ தெரியும், அவ்வளவுதான். அப்படி தொழுதால் நான் இறைவனை தியானத்தோடு தொழ தெரியும், எனக்கு அவ்வளவுதான். எந்த நினைவும் இல்லாமல் பேராற்றலை எண்ணிக்கொண்டு எந்த மந்திர உச்சாடனம் இல்லாமல் அமைதியாக உட்கார்றதுல எனக்கு பயிற்சி இல்லை. அவர் சொன்னாருங்க எது தியானம்னு. ஏன் தெரியுமா? அவரை இன்றைக்கு இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. எந்த மதம் இல்ல, நான் எந்த மதம், நான் ஏன் வந்து வேதாத்திரிய பேசிட்டு இருக்கேன்? எங்க வீட்லயோ எங்க ஊர்லயோ என் சமூகத்திலயோ யாரும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவரை பத்தி பேசினா. ஏன்? என்ன காரணம்? அவருடைய நோக்கம் இருக்கு இல்லையா? அது எந்தெந்த மதங்கள் சொல்லுகின்ற உன்னத நோக்கமோ அந்த நோக்கங்களுக்கெல்லாம் பெரிய நோக்கமாகத்தான் இவருடைய நோக்கம் இருந்திருக்கிறது. எனக்கு தியானம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாருங்க. இப்படி தெரிஞ்சுக்கலாம், நீங்கெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள், ரெக்கார்ட் ஆகுது. ஒருவேளை தியான பயிற்சி இல்லாதவர்கள் கூட என் பேச்சை கேட்க கூடும். நீங்கள் பேசினால் அறிவு கோயிலுக்கு நீங்கள் அவர்களை வரவழைப்பதற்காக பேசுவதாக அமையும். நான் பேசினால் அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது. நான் வேதாத்ரி அவர்களிடத்தில் என் கருத்தை கொடுத்ததற்கு காரணம் ஒன்றுதான். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், வாட் இஸ் மெடிடேஷன்? சமைக்கின்ற பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதான் குரு. சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா? உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் தியானம். தப்பிருச்சுன்னா அளவு மாறிடும்ல, வேற எதுவும் யோசிக்க மாட்டோம் இல்லைங்க. அந்த வினாடியில் அதை மட்டும் தானே யோசிப்போம், அதுக்கு பேர் தாங்க தியானம். அது ஒரு வினாடி நிகழ்கிறது, வாழ்க்கை முழுவதும் அன்றாடம் முழுவதும் அது நிகழ வேண்டும் என்கின்ற பயிற்சி தான் இவர்கள் தருகிறார்கள். அவ்வளவுதான். இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது, இந்த மனதை ஒரு நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்காக, அடுத்த நிலைக்கு போவதற்காக முயற்சி செய்வது. காலையில ஒரு 2 மெசேஜ் படிச்சங்க, என்ன ரொம்ப கலங்கடிச்சிருச்சுங்க. ஒரு குருநாதர் என்ன பண்ணாராம், நான் இன்னைக்கு சொல்றேன், எந்த கூட்டத்துக்கும் பொருந்தும். இது ஆன்மீக கூட்டம். உலக அமைதிக்கு மன அமைதி, தனி மனித அமைதிதான் வழி என்று பர்வின் சுல்தானாவை அழைத்து ஆழியார் அறிவு திருக்கோயில் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். பாருங்க, காலைல படிச்ச ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தாராம். இவரை மாதிரி இல்ல, இவரை மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது. இன்னொரு குரு. ஏன்னா இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி படைக்கிறாங்க வாசிச்சா. ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர். ஆசிரமத்தை தன்னுடைய சீடர்களிடத்துல விட்டுட்டு போயிட்டார். அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல. அந்த ஆசிரமம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல, உள்ளுக்குள்ளேயே சிக்கல். அவருக்கு என்னமோ தோணிருச்சு, திரும்பி வந்துட்டார். வந்துட்டு அந்த சத்சங்கம் ஒண்ணு நடத்துறார். நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன். நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான், இமயமலையில் உட்கார்ந்திருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான். எல்லாரும் ஜெய ஜெயகாரம் பண்றாங்க,
ஓன்னு கத்துறாங்க. ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற சீடர்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு? ஆமாம், உன் ஆசிரமத்திற்கு போ. அங்கே இருக்கக்கூடிய 130 சீடர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன், முடிந்தால் கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு போயிட்டான். அப்படின்னு சொல்லி வந்துட்டு 130 பேரைய நிற்க வச்சு எல்லார் காலிலையும் விழறாருங்க குரு. எல்லார் காலிலும் விழுகிறார். விழுந்து சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றின்னு சொல்லிட்டு, உங்களில் யார் சிவன் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை, ஆனால் உங்களில் ஒருவன் சிவன், அவனை நான் வணங்குகிறேன் சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு போயிட்டார். அன்றிலிருந்து அந்த ஆசிரமத்தில் குழப்பங்கள் நீங்கின. ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ, இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ என்கின்ற அச்சத்தில், என்கின்ற அருள் பெருக்கெடுப்பில் அந்த ஆசிரமம் மிக சிறப்பாக வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செய்தி அனுப்பி அவர் சொன்னார், இந்த மெசேஜை வாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய காலிலும் நான் பணிகிறேன், அவர்களில் கூட ஒருவர் சிவனாக இருக்கக்கூடும். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் தான் அந்த அருட்பெரும் ஜோதியின், அந்த அருட்பெரும் கருணையின், அந்த பேராற்றலினுடைய துளி இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை. அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய களம் தான் இத்தகைய பயிற்சி களம் என்று நான் கருதுகிறேன். ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாங்க. உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள். ஒரு பாம்பு இருந்துச்சான். திடீர்னு ஒரு சமையலறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு தெரியாது சமையலறைன்னு. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு. கத்தி கீறின உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு. கத்திய ஒரு முறைச்சுது. என்னையா வெட்டுனேன்னு வந்து கொத்துச்சிங்க. வாய் கிழிஞ்சிருச்சிங்க. ரத்தம் வர அப்படியே அந்த கத்திய பின்னி பெனஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நான் யோசிச்சு பாக்குறேன், தர்மம் செய்யணுங்க. மன வெளிச்சமா சொல்றேன், தர்மம் செய்யணும். ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்றார்? எங்க குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள். ரெண்டே கேள்வி, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த ரெண்டுத்துக்கும் நீ ஆன்சரபிள், யூ ஆர் ஆன்சரபிள். தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க. நான் கொடுக்கிறேன், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது, நாம் கொண்டு வரவில்லை, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல வேண்டும். இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது, திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும். இந்த உடம்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும். யோசிச்சு பார்த்தா இந்த உடலை, இந்த இயற்கையை எப்படி பாக்குறாரு தெரியுமா குரு? சூப்பருங்க, ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இப்படிலாம் சொல்ல முடியுமா ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க. சம்பாதிக்கணுமா? எங்க 50 ரூபாய்க்கே வழி இல்ல. அண்ணனை கேட்டு பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்கறாங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான். வேதாத்திரி சொல்லுகிறார், மகரிஷி சொல்லுகிறார், எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது, ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறார். 5 கோடினா 5 கோடி சம்பாதி, ஆனா திருப்பி கொடுங்கிறார். ஒரு நாளுங்க, நான் இது சொல்லி இருக்கிறேன் சில இடங்கள்ல, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால சொல்றேன். நான் பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை கொடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம், உங்களை மாதிரி புக்கு கொடுத்து. அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேழையில ஒரு அழகா ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க. நான் மூடி எடுத்துட்டு வந்துட்டேன், அதை பார்க்கல. அப்புறம் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன்.
அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்த்தியான்னு கேட்டாங்க. என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம், நல்லா பெருசுங்க, உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு 13 கேரட் சரியா இருந்தது. அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா. நான் சரி வா இன்னைக்கு போலாம் ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு. நான் எதுக்கு, நான் எவ்வளவு விலைன்னு பார்த்துட்டு வந்துருவோமா வான்னு. எங்க அம்மா என்ன மேல கீழே பார்த்துச்சு இப்படி. சரின்னு வந்தாங்க. அம்மா இல்ல வந்தாங்க. என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது, எவ்வளவுன்னு பார்த்து வித்துடலான்னு. நான் அம்மா சொன்னாங்க, எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க, ஆனா விக்காத. ஏன்னு கேட்டேன். ஏய் யாரோ உன்னுடைய பேச்சுக்காக கொடுத்தடுதுரா, இதை போய் விக்கிறேங்கிற, அது என்ன காசு வரும்னு சொல்லு, நான் கொடுத்துக்கிறேன், காசு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ இது உன்கிட்டயே இருக்கட்டும். நாங்க சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா 1 சென்ட் வாங்கலாம். நல்ல விலைங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா. நாங்க நம்ப மாட்டீங்க, 3 வருஷங்க உழைச்சி எப்படிமா சேர்க்கறதுன்னு அநியாயமா செலவு பண்றத நிறுத்து, சேமிப்பு வந்துடும். நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயே நிறுத்தினா, ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்ன, இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர், நவரத்ன டாலர் பெருசுங்க, 2.5 பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன். வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டு டாலர் போட்டு வெளில வரேன். அப்ப என் பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மீ சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்ட கீழே இறங்குறேன். திரும்பி வந்தான் மேல, பந்தாட போறான் அவன். மறுபடியும் பந்து எடுத்துட்டு மீ என்னமே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, தேங்க்ஸ் டான. இன்னும் 25 வருஷம் போனாலும் இதனுடைய டிசைன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் மீனா. சரின்னு ஐ எம் வெரி ஹாப்பி மீனா. ஓகேன்னு போயிட்டான். வண்டி ஓட்டிட்டு நான் போறேன். குட் ஷெப்பர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல. 2 வீலர்ல போயிட்டே இருக்கேன். நின்ன அதுல ஏதோ எழுதி போட்டு இருந்ததுங்க சுவர்ல. என்ன கலங்கடிச்சிருச்சுங்க அந்த சொல்லு. இவன் வேற என் பையன் வேற இப்படி சொல்லி இருக்கிறானா, எங்க அம்மா வேற அப்படி சொல்லி இருக்காங்களா. எனக்கு பாருங்க, அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்து விழும்னு தெரியாதுங்க. குரானில் இறைவன் சொல்லுகிறான், உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். எது சொன்னாலும் புரியாது, சிந்தனையில திரை விழுந்துச்சுன்னா. இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும், யார் என்ன சொன்னாலும் புரியும். நான் எனக்கு என்னமா அன்னைக்கு கடவுள் என் மேல கோபமா இல்ல, சிந்தனை தெளிவு. அந்த சொல்ல வாசிக்கிற கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள். கடவுள் சொல்றாரு என்கிட்ட, 2 வீலர்ல சிக்னல்ல நிக்கிற அந்த 30 செகண்ட்ஸ் 30 வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். ஏயா even 25 years, after 25 years உன் டிசைன் சூப்பரா இருக்கும், ஐ எம் வெரி ஹாப்பி. நான் பாருங்க எனக்கு அது புரிஞ்சுதுங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள். அவன் அதான் சொல்லிட்டு போனான், என் பையன் அதான் சொல்லிட்டு போனான். அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன், அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல, அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி. அதை செலவு பண்ணிடணுங்க. நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள். மன அமைதி இருக்கிறதே, அது அடுத்தவர்களால் வராது. இதோ சிரிக்கிறீர்களே, வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள். எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும். எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான். அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு சிவன், இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க. சிவனுக்கு அபிஷேகம், சிவ வழிபாடு போய் பாருங்க, அபிஷேகம். சக்திக்கு சாந்தம்ங்க, சொற்கள் சாந்தம்.
எங்கே நல்ல சொல்லிருக்கிறதோ, எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும். இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன், உங்களையும் நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு மன ஆற்றல், இவ்வளவு தெளிவு, இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள். இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார். அந்த நண்பரை நான் சந்திச்சேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி 5 வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க, உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, என் சோளத்துல ஒண்ணும் இல்ல, என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு 2 கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களுக்கெல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்கறேன். நீங்க அந்த நிலத்துக்கு விதைய கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா, அது நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன், அதனால தாங்க நான் அவார்டு வாங்குறேன்னாரு. எப்படின்னு கேட்டேன். பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பராசக்தி டயலாக் ஒன்னு சொல்லும்ல, என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. வாழ்க வையகம் என்று சொன்னால், வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன், உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது. நான் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றலால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு குருவிடத்தில் ஒருவன் கேட்டான், ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா? ஐயா சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சுமம். ஒருத்தர் ஒரு பழம்பெடும் நடிகர், எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இப்ப எஸ்கேஎம் சார் மாதிரி, நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி, ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லயும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணுங்க. நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை எங்கெங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்படி சொல்ற வார்த்தையை தான் பிள்ளைங்க கேட்கறாங்களா? 2 சூழலும் கெட்ட இருக்க. ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெடும் நடிகர், உள்ள வந்து வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடி இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரூம் வருது சார் வந்துருந்தானா. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா? இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா. இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் என்ன நிலை? நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள். எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும். அந்த ரகசியம்தான். விதி வலியதுதான், விதி மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க? யோசிச்சு பார்த்திருக்கோமா? இப்போ நினைச்சு பாருங்களேன், ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டுக்கிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறத நம்ப முடியாதுங்க. அறிவு இருந்தா எப்படிங்க நம்புறது? அறிவு நம்பாத, அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு. ஏன் அறிவு திருக்கோயில்னு வச்சாரு தெரியுமா? என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜியினுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன். அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்ற விளக்கம் தான். நான் மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன். வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன். வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பட்ட துன்பத்தை
என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கங்களேன். நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை. வள்ளுவனுக்கு தெரியாதா? அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான்? அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே, ஒரிஜினலா இருக்குதே. அன்பினால் ஆகு. இப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க, சமீபத்துல எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட், ரத்தம், பையன் துடிக்கிறான், சின்ன பையன், எல்லாருமே வேடிக்கை. இப்ப பாத்தீங்களா நம்முடைய நான் சொல்றது முன்னாலே ஒருத்தர் சொல்லிட்டாரு, முதல்லலாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க, அப்பா காலத்துல அது அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ சரி, உங்களை திட்டி என்ன பிரயோஜனம், இல்ல என்ன திட்டி என்ன பிரயோஜனம்? அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு. ஒரு மலையாள லேடிங்க பொழந்துகிட்டு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த கூட்டத்தை, எந்த மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேக்குறாங்க. உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, வெளியில ஓடி போய் கடையில மருந்து கடையில மருந்து சீட்டு கேக்குறாங்க. அவ மருந்து கொடுன்னு, உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவர் சொன்னாரு, காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டார். உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், நீ மருந்து கொடுன்னா. மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார். பார்த்தா அடிப்பட்டது அவர் புள்ள. இத தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் அனுப்ப மாட்டோம். இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க, ஆனால் மனிதனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று, மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும். இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு முகிழ்க்கும். அறிவற்றதல்ல அன்பு. அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம். எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். இதை நான் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது, என் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து. என்னுடைய அப்பா தவறினார், நாகராஜ் ஐயா தெரியும், 2017. 6 மாசம் கழிச்சு, நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். எங்க 6 பேரை உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அம்மா 5 பேர், அம்மாவும் சேர்த்து 6 பேர். நல்ல வேளை யாருடைய கணவன்மாரும் மனைவிமாரும் அங்க இல்ல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்க எல்லாம் 5 பேர் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன், எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு 80 பவுன். இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான். நான் தான் பர்வீன் சுல்தானான்னு கூப்பிடுவாங்க வீட்டில். நான் அப்படியே உறைஞ்சிட்டாங்க ஒரு நிமிஷம். 80 பவுன், 80 பவுன், அதுவும் அம்மாவுடைய. எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க. எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது. நீங்களா போட்டீங்க அப்படின்றோம். நிறைய போட்டிருப்பாங்க. அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு கொடுக்கறேன்றாங்க. எங்க அண்ணன்ல ஏன் இதே மாதிரிதான், அம்மா ஏன் அப்படின்னுச்சு. என் அக்கா இல்ல, அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. என் தங்கச்சி இல்ல,
அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்கன்னு. என் தங்கச்சி என் தம்பில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா. இங்க பாரு, எங்க குல வழக்கப்படி, எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது. அவ யாருக்கு நினைக்கிறாளோ உங்களுக்கு கொடுக்கலாம், சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா. அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க எங்க அண்ணன். அவன் தாங்க திருப்பியும் கேட்கிறான், ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம்? எங்க அம்மா சந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நான் அந்த 80 பவுனை என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை பொறுத்து. அதை பத்தி கவலை வேண்டாம், சரியோ? அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா, இவளுக்கு தான் என்னோடது எல்லான்னு இப்ப முடிவு பண்ணல, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலேயே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு, தம்பி பிறந்திருக்கான், ஆபரேஷன், அவன் கட்டில கிடக்கிறான், நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க, உங்க வாப்பாவும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, யாரும் துணை செய்யல. இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்து அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு. அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை. அவ நான் எந்த வேலை செஞ்சாலும் அதுல பங்கு எடுப்பா. நான் தூங்கும் பொழுது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவ தூங்குனதில்லை. கால் பிடிச்சு விடுவா அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். கால் பிடிச்சு விடாம தூங்குனதில்லை. என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்லை, என் முன்னால் அவ கால் நீட்டினதில்லை, நான் மேல கீழே உட்காரும்போது அவ மேல உட்கார்ந்ததில்லை. அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ, நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தை என்ன பாத்துக்கிறா அப்படின்னு சொன்னாங்களா. இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், சொத்து இல்லை. பெரியவர்களின், உற்றார் உறவினர்களின், நண்டை அயலாளவர்களின், சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார். அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது. நான் என் சொத்து சுகத்தை, என் அருளை, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள். அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும். காரணம், எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள், நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால், இறந்து நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உறுவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம், நம்மை படைத்த அந்த இறைவன்தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது. இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம். மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம். இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும். இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும்